CS 8392 Object Oriented Programming Unit 4 கான மாடல் எக்ஸாம். இந்த வீடியோல 50 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மாடல் எக்ஸாம் ஓப்பன் ஆகும். நீங்க அட்டன் பண்ண அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்ன, அதுக்கான ரீசன் என்ன, அதை வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த மாடல் எக்ஸாம்ல முதல் கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, மல்டி டாஸ்கிங் உடைய டைப்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து ப்ராசஸ் பேஸ்ட் மல்டி டாஸ்கிங், இன்னொன்று வந்து த்ரெட் பேஸ்ட் மல்டி டாஸ்கிங். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பேஸ்ட் ஏ ஆப்ஷன்ல இருக்கு, தென் த்ரெட் பேஸ்ட் இருக்கு. சில பாத்தீங்கன்னா ப்ராசஸ் அண்ட் த்ரெட் பேஸ்ட். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து மல்டி டாஸ்கிங் உடைய டைப்ஸ். ஸோ அப்போ சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின்ல இதே தான் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் டைப்ஸ் என்னன்றத ஒரு இன்டீஜர் நம்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சி தான் வந்து இதுக்கும் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின்ல ஜாவாவுடைய த்ரெட்டோடைய ப்ரியாரிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா 1 to 10 அப்படின்ற இன்டீஜர் நம்பர்ல வந்து ஜாவா த்ரெட் ப்ரியாரிட்டி வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இன்டீஜர் தான் வந்து தேர்ட் கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். தென் ஃபோர்த் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சேம் ப்ரியாரிட்டி இருக்க த்ரெட் அட் அ டைம்ல ரன் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து லெக்ஸோகிராபிக்கலி மெத்தட் படி ஏதாவது ஒன்று ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெக்ஸோகிராபிக்கலின்னு என்னன்னா அந்த ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர், அந்த த்ரெட்டோடைய நேமை பேஸ் பண்ணி அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டுமே அட் அ டைம்ல சேமா எக்ஸிக்யூட் ஆகும் போட்டிருக்காங்க. எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் அது ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து ராங்கான ஆன்சர். இது மாதிரி வந்து சேம் ப்ரியாரிட்டியில ரெண்டு த்ரெட் வந்துச்சுன்னா உங்களுடைய ஜாவா கம்பைலர் எப்படி என்ன ஆன்சர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின்ல இந்த ஸ்டார்ட் மெத்தடை நம்ம கால் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்னலா வந்து பை டிஃபால்ட்டா என்ன மெத்தட் கால் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த்ரெட்ன்ற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரன்ன்ற மெத்தட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். இந்த ஸ்டார்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய அந்த த்ரெட் வந்து என்ன ஆகும்னா ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதாவது வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரன்னிங் ஆகிறதுக்கு தயாராயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ரன்ன்ற மெத்தட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய த்ரெட் வந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ ரன் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி ஆஃப் ஜாவா த்ரெட் கேட்டிருக்காங்க. ஸோ ஜாவா த்ரெட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஜாவா த்ரெட்டோட ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் இருக்கு. மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் 10 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ல 10 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் மெத்தட் மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட் பை ஜாவா த்ரெட்? இதுல எந்த மெத்தடை வந்து கண்டிப்பா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஜாவா த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ரன்ன்ற அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணணும், நாம கிரியேட் பண்ற கிளாஸ்ல வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ ஏ ரன் இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். 8th கொஸ்டின், விச் இஸ் எக்ஸிக்யூட் மல்டிபிள் த்ரெட்ஸ் இன் எ ப்ராசஸ் கன்கரண்ட்லி? ஸோ இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா இந்த மல்டி ப்ராசஸிங்கா அல்லது மல்டி த்ரெட்டிங்கா அப்படின்ற நேம்ல வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த ரெண்டுமே கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனிங்ல வந்து இந்த கேள்வி வந்து டிசைன் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டி த்ரெட்டிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் ப்ராசஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும், டிஃபரெண்ட் பேசஸா பிரிஞ்சு உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மல்டி த்ரெட்டிங் மல்டி ப்ராசஸிங் இந்த நேமை வச்சு உங்களுக்கு நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் வந்து டிஸ்பிளே பண்றேன். மல்டி டாஸ்கிங்னா என்னன்னா, ஒரு சிங்கிள் ப்ராசஸ் வந்து மல்டிபிள் ப்ராசஸ் வந்து கன்கரண்டா ப்ராசஸ் பண்ற அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து மல்டி டாஸ்கிங். மல்டி ப்ராசஸிங்ன்றது ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள நிறைய ப்ராசஸர் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராசஸை வந்து தனித்தனியா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து மல்டி ப்ராசஸிங். மல்டி த்ரெட்டிங்கிறது ஒரு சிங்கிள் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா மாறி உங்களுக்கு சிங்கிள் ப்ராசஸர்ல ரன் ஆகுற கான்செப்ட் தான் வந்து மல்டி த்ரெட்டிங். ஸோ இப்போ இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இன் ஏ ப்ராசஸ் ஒரு சிங்கிள் ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது, மல்டிபிள் த்ரெட்டா பிரிஞ்சு உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மல்டி டாஸ்கிங் கூடவோ மல்டி ப்ராசஸிங் கூடவோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது.
ஸோ இந்த கான்செப்ட் வந்து மல்டி த்ரெட்டிங். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து மல்டி த்ரெட்டிங். ஸோ இனிமே வந்து மல்டி ப்ராசஸிங், மல்டி டாஸ்கிங், மல்டி த்ரெட்டிங் அது மாதிரி கேட்கும்போது நீங்க இந்த 3 டயக்ராம் ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இது மாதிரி கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே நீங்க சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which is run multiple process on a computer concurrently? ஸோ இதே மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டி த்ரெட்டிங்கா, மல்டி ப்ராசஸிங்கா, இதே மாதிரி ஆன்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த எந்த கன்ஃபியூஷனும் வராது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸ் ஆன் ஏ கம்ப்யூட்டர் கன்கரண்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மல்டி ப்ராசஸிங் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. How many states have thread in Java? இந்த ஜாவா லைஃப் சைக்கிள்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்தில் இருக்கணும். ஜாவா ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 ஸ்டேட்ஸ் இருக்கு. நியூ, ரன்னபிள், ரன்னிங், பிளாக், டெர்மினேட்டட். ஸோ இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். இந்த நியூன்றது புதுசா த்ரெட் கிரியேட் ஆகும்போது வர அந்த ஸ்டேட் வந்து, ரன்னபிள்ன்றது வந்து அந்த ஸ்டேட் வந்து ரன் ஆகிறதுக்கு தயாரா இருக்கிற ஸ்டேட் வந்து ரன்னபிள். தென் ரன்னிங் ஸ்டேட் வந்து கரண்டா அந்த த்ரெட் வந்து ரன்னிங் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டேட் வந்து ரன்னிங் ஸ்டேட். டெம்பரவரியா அந்த ஸ்டேட் வந்து த்ரெட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருதுன்னா அது வந்து பிளாக்ட் ஸ்டேட். பர்மனெண்டா அந்த ஸ்டேட் வந்து முடிஞ்சு போற அந்த ஸ்டேட் வந்து டெர்மினேட்டட் ஸ்டேட். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேள்வியில் என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட் வந்து ஜாவா த்ரெட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 5 ஸ்டேட்ஸ். ஸோ பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11ல why use synchronization in Java? சிங்க்ரனைசேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா த்ரெட் வந்து மல்டிபிளா ரன் ஆகும்போது அதுக்குள்ள வந்து நிறைய கான்ஃபிளிக்ஸ் நடக்கும். டேட்டாஸ் வந்து இன்கன்சிஸ்டன்சி ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டு ப்ரிவென்ட் த த்ரெட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ த்ரெட்டுக்குள்ள நடக்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்து சால்வ் பண்றதுக்கு சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்றது கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது பாருங்க, டு ப்ரிவென்ட் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம். கன்சிஸ்டன்சின்றது சேம் டேட்டாவா இருக்கும், மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதுல வர ப்ராப்ளம் தான் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம். அதை சால்வ் பண்றதுக்கு சிங்க்ரனைசேஷன். ஸோ பியும் வந்து கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. தென் சி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ சின்றது கரெக்டான ஆன்சர். தென் நன். ஸோ இப்போ வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் இன் ஜாவா? ஜாவா பொறுத்த வரைக்கும் 2 சிங்க்ரனைசேஷன் டைப் இருக்கு. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்னொன்று வந்து இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன். ஸோ பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 13. விச் இஸ் யூஸ் டு லாக் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் எனி ஷேர்டு ரிசோர்ஸ்? இந்த சிங்க்ரனைசேஷன்ற கான்செப்ட் வந்து இந்த மல்டிபிள் த்ரெட் வந்து சேம் ரிசோர்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த லாக்கிங் ஃபெசிலிட்டிஸை கொடுத்து அதுல வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிடையாது, ஸ்டாட்டிக் மெத்தட் கிடையாது, ஏ அண்ட் பி கிடையாது. ஸோ சிங்க்ரனைஸ்டு மெத்தட் தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நமக்கு தட் இஸ் இந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட். ஸோ டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் எ த்ரெட் ஸ்டேட்? இதுல வந்து எது த்ரெட் ஸ்டேட் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி வந்து என்னென்ன த்ரெட் ஸ்டேட் இருக்குன்னு தெரியும். நியூ, ரன்னபிள், ரன்னிங், டெர்மினேட்டட், பிளாக். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் தான் வந்து அந்த த்ரெட் ஸ்டேட்ல இல்லாத வந்து ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ ஸ்லீப் வந்து உங்களுக்கு இதுல ஸ்டேட் கிடையாது. ஸோ சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15. வாட் இஸ் ட்ரூ அபவுட் த்ரெட்ஸ்? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல த்ரெட் ரிலேட்டடா எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த்ரெட்ஸ் கன்சியூம்ஸ் CPU இன் பெஸ்ட் பாசிபிள் மேனர். ஸோ CPU வந்து பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் த்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்றது கரெக்ட் மாதிரி இருக்கு. த்ரெட்ஸ் எனேபிள்ஸ் மல்டி ப்ராசஸிங், இதனால மல்டி ப்ராசஸிங் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இதுவும் வந்து கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கு. சி வந்து மல்டி த்ரெட்டிங் ரெடியூசஸ் ஐடியல் டைம் ஆஃப் CPU ப்ராசஸிங் டைம் வந்து த்ரெட் குறைக்குதுன்றாங்க. ஸோ இதுவும் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கிறதால ஆல் ஆஃப் தி அபோவ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6ல a thread can acquire a lock by using which reserved keyword? எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி உங்களுடைய த்ரெட் வந்து அந்த லாக்கிங் மெக்கானிசத்தை வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்றாங்க. வாலடைல் கிடையாது, சிங்க்ரனைஸ்ட் கரெக்டான ஆன்சர், லாக்டு கிடையாது, நன். ஸோ சிங்க்ரனைஸ்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி தான் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், அந்த லாக்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிரியேட் பண்றோம். ஸோ பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17ல த்ரெட் இஸ் ஏ. ஸோ த்ரெட்டோடைய டெஃபினேஷன் மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ப்ராசஸ்,
ஹெவி வெயிட் ப்ராசஸ், மல்டி ப்ராசஸ், இதுல எதுவுமே இல்லை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரெட்ன்றது ஒரு லைட் வெயிட் ப்ராசஸ். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18ல வாட் ஆர் வேலிட் பாயிண்ட்ஸ் அபவுட் த்ரெட், த்ரெட் ரிலேட்டடா இருக்கிற அந்த ட்ரூவான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஆர் சப்டிவிஷன் ஆஃப் ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ் நம்ம என்ன பண்றோம், சப்டிவைட் பண்ணி த்ரெட்டை கிரியேட் பண்றோம். ஸோ ஏன்றது கரெக்ட் மாதிரி இருக்கு. ஒன் ஆர் மோர் த்ரெட்ஸ் ரன் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு ஒன் ஆர் மோர் த்ரெட்ஸ் வந்து கன்கரண்டா ரன் ஆகும். ஸோ பி வந்து கரெக்ட் மாதிரி இருக்கு. சி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான்றாங்க, டி ஆப்ஷன்ல ஏ அண்ட் பின்றாங்க. ஸோ இந்த ஏ பி ரெண்டுமே கரெக்ட் இருக்க மாதிரி இருக்கிறதுனால நம்ம டின்ற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18ல விச் இஸ் த்ரெட் சேஃப் அப்படின்னு கேட்குறாங்க. த்ரெட் சேஃப்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு பர்டிகுலர் கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போதே அந்த கன்கரண்ட் ப்ரோக்ராமிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாஸ் வந்து டிசைன் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கிளாஸஸ் தான் வந்து த்ரெட் சேஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன கிளாஸஸ் வந்து த்ரெட் சேஃப் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, வெக்டார், ஹேஷ் டேபிள், ஸ்ட்ரிங் பஃபர், இதெல்லாம் வந்து இன்பில்ட் கிளாஸஸ். மல்டி ப்ராசஸிங்காக, மல்டி த்ரெட்டிங்காக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிசைன் பண்ணி எழுதுற அந்த கிளாஸஸ் தான் வந்து இந்த த்ரெட் சேஃப் கிளாஸ். இந்த 4 ஆப்ஷன்ல எது த்ரெட் சேஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்ட்ரிங் பில்டர் கிடையாது. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20ல வந்து ஹவு கேன் வி கிரியேட் த்ரெட், த்ரெட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பை எக்ஸ்டெண்டிங் த்ரெட் கிளாஸ், த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ரன்னபிள் இன்டர்ஃபேஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி த்ரெட்டை கிரியேட் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட். மூணாவது ஆப்ஷன் பாருங்க, எக்ஸிக்யூட்டர் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி த்ரெட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற 3 ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு யூஸ்வலா அந்த தியரியில தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம், ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம த்ரெட் ப்ரோக்ராமை நம்ம கிரியேட் பண்ண தெரியும். பட் இந்த எக்ஸிக்யூட்டர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற கான்செப்ட் வந்து JDK 1.5ல இருந்து புதுசா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் ப்ரோக்ராமிங்கை கிரியேட் பண்ண முடியும். அப்போ டின்ற ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21ல வாட் ஸ்டேட் டஸ் த்ரெட் என்டர் இன் when it has been created and started. ஒரு த்ரெட்டை நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க, ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணிடுறீங்க. இந்த 4 ஸ்டேட்ல வந்து எந்த ஸ்டேட் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும், எந்த ஸ்டேட்டுக்கு அது வந்து போகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு த்ரெட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, தட் இஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போகும், அதாவது ரெடி டு ரன் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ பி தான் வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சர். which method can be used to find whether thread has not entered dead state. த்ரெட் வந்து சம்டைம்ஸ் டெட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அது டெட் ஸ்டேட்ல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் அலைன் ஒரு மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் வந்து டெட் ஸ்டேட்ல இருக்கா இல்லையன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மீதி எல்லாமே வந்து ராங்கான ஆன்சர். ஸோ இஸ் அலைன், தட் இஸ் ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23ல விச் மெத்தட் ரீஸ்டார்ட்ஸ் த த்ரெட், த்ரெட்டை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த்ரெட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஜாவால ரீஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த மெத்தடுமே கிடையாது. ஸோ ரீஸ்டார்ட் த்ரெட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எதுவுமே வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. ஸோ நன், டி ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். when start method is called on thread in it enters into which state அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுக்கு போகும், நீங்க ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணோன்னே நமக்கு என்ன ஆகுனா ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு தான் போகும், அதாவது ரன் பண்றதுக்கு ரெடியான ஸ்டேட்டுக்கு போகும். எப்போ ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரன் மெத்தட் அப்படின்னு கால் பண்ணும்போது தான் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணும்போது ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு தான் போகும். ஸோ பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25ல டெமான் த்ரெட் இஸ் யூஸ்டு ஃபார், டெமான் த்ரெட்டோடைய யூசேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெமான்ற த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள ரன் ஆகும். அது வந்து உங்களுக்கு அந்த த்ரெட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற அன்வான்ட் டேட்டாவை வந்து கிளியர் பண்ணி விடுறதுக்கு, அதாவது கார்பேஜ் கலெக்ஷனுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கன்கரண்ட் ப்ராசஸ்க்காக கிடையாது, சிங்க்ரனைசேஷன் கிடையாது, மல்டி டாஸ்கிங் கிடையாது, கார்பேஜ் கலெக்ஷனுக்காக தான் இந்த டெமான் த்ரெட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஜாவால உங்களுக்கு கால் ஆகுது. ஸோ டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26, which is valid advantages of generic programming. ஜெனரிக் ப்ரோக்ராமிங்கோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஜெனரிக் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு காமன் டேட்டா டைப் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லா டேட்டா டைப்புக்கும் சூட்டபுளா இருக்கிற மாதிரி நம்ம ரன் டைம்ல மாத்திக்கலாம். அதனால என்னென்ன அட்வான்டேஜஸ் வரும்னா, டைப் சேஃப்டி கிடைக்கும், டைப் காஸ்டிங் வந்து நம்ம
எக்ஸ்பிளிசிட்டா பண்ண வேண்டியதில்லை. கம்பைல் டைம்லயே வந்து அந்த டைப்பிங் எரர்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து கரெக்டா இருக்கு ஜெனரிக் ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27ல which method is wakes up all the thread that called wait on same object. நம்ம இந்த இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், இன்டர் த்ரெட் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்ன்ற கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா வெயிட்ன்ற மெத்தடை கால் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் எல்லாமே வந்து அந்த வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். தென் வந்து அதை திரும்ப ரிகவர் பண்றதுக்காக நோட்டிஃபை அப்படின்ற மெத்தட் கால் பண்ணுவோம். சிங்கிள் த்ரெட்டை வந்து நம்ம திரும்ப வேக்கப் பண்றதுக்கு, அல்லது எல்லா த்ரெட்டையும் வேக்கப் பண்ணணும்னா நோட்டிஃபை ஆல் அப்படின்ற மெத்தட் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இந்த கேள்வியில வந்து ஆல் த த்ரெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபை ஆல் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சரா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 28ல த்ரெட் இஸ் ஏ லைட் வெயிட் ப்ராசஸ் டியூ டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது த்ரெட் வந்து லைட் வெயிட் ப்ராசஸா இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? யூசேஜ் ஆஃப் செப்பரேட் மெமரி ஸ்பேஸ். நார்மலா வந்து செப்பரேட் மெமரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஹெவி வெயிட் ப்ராசஸ் ஆயிடும். சேம் மெமரியை யூஸ் பண்ணாதான் வந்து அது வந்து லைட் வெயிட் ப்ராசஸ் சொல்ல முடியும். ஸோ பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். மற்ற ஆன்சர் எல்லாமே வந்து தப்பு. லெஸ் மெமரி, ஹீப் இன்ஸ்டீட் ஆஃப் ஸ்டாக்னு கேட்டிருக்காங்க. த்ரெட் வந்து ஆக்சுவலி ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுது, ஹீப்ன்ற மெமரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணல. ஸோ இது எல்லாமே தப்பான ஆன்சர். மீதி எல்லாமே தப்பான ஆன்சர். சேம் மெமரி ஸ்பேஸ், அதாவது பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 29ல த்ரெட்டோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டீபக்கிங், இது வந்து த்ரெட்டோடைய டிஸ்அட்வான்டேஜ். மோர் டைம் ஃபார் ஸ்விட்சிங், த்ரெட் நிறைய த்ரெட் ரன் ஆகும்போது ஒரு த்ரெட்ல இருந்து இன்னொரு த்ரெட்டுக்கு ஸ்விட்சிங் ஆகும், அதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும். இது வந்து த்ரெட்டோடைய டிஸ்அட்வான்டேஜ். டெட்லாக், த்ரெட்ஸ் வந்து ரன் ஆகும்போது டெட்லாக் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான். 4வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யூட்டிலைசிங் மல்டி ப்ராசஸ் ஆர்கிடெக்சர். ஸோ உங்களுடைய ரீசெண்டா இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வந்து மல்டி ப்ராசஸிங்க்கு வந்து எனேபிள் பண்ற ஆர்கிடெக்சரா இருக்கும். அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்றது வந்து த்ரெட். ஸோ இது 4வது ஆப்ஷன் தான் வந்து அட்வான்டேஜ். ஸோ டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30ல சிங்க்ரனைசேஷன் இன் ஜாவா இஸ் த கேப்பபிலிட்டி டு. சிங்க்ரனைசேஷன்ன்றது எதுக்காக யூஸ் பண்றதுன்னு கேட்கறாங்க. மல்டி ப்ராசஸிங்காக கிடையாது. அந்த மல்டி த்ரெட்டிங்ல வந்து சேம் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சில ப்ராப்ளம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மல்டி த்ரெட்டிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து சிங்க்ரனைஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்றோம், அதாவது சிங்க்ரனைசேஷன்ற கான்செப்ட் யூஸ் பண்றோம். ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கு. சி, டி எதுக்கு ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். மேக் சிங்கிள் ப்ராசஸ் இன்டு மல்டிபிள் த்ரெட்ஸ், இதுவும் கிடையாது, நன் ஆஃப் தி அபவும் கிடையாது. ஸோ பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31ல டிஃபால்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ ஆஃப் ஜாவா த்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாவா த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் 1 to 10 அப்படின்ற இன்டீஜர்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்றோம். 1ன்றது மினிமம், 10ன்றது மேக்ஸிமம்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 5. அந்த ஆவரேஜா இருக்கிற அந்த 5ன்ற வேல்யூ தான் வந்து டிஃபால்ட் த்ரெட்டோடைய ப்ரியாரிட்டி வேல்யூ. ஸோ சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32ல மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி ஆஃப் த்ரெட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மினிமம் ப்ரியாரிட்டி 1, மேக்ஸிமம் வந்து 10. ஸோ ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். மற்றது எல்லா நம்பருமே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனுக்காக வந்து வேற வேற நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33ல டெமான் த்ரெட் ரன்ஸ், எந்த சிச்சுவேஷன்ல டெமான் த்ரெட்ஸ் ரன் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டா ரன் ஆகுமா, ஃபோர் கிரவுண்ட்ல ரன் ஆகுமா, இல்ல ரெண்டுத்துலயுமே ஆகும், இல்ல அதுல இதுல எதுவுமே இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெமான் த்ரெட்ன்றது கார்பேஜ் கலெக்ஷனாக நம்ம யூஸ் பண்றோம். அது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தான் ரன் ஆகும். அது ஜாவாவே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்ணும், டெமான் அப்படின்ற த்ரெட் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணிக்கும். ஸோ ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34ல which method is used to create demand thread. இந்த demand thread நம்ம கிரியேட் பண்ணணும்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து செட் டெமான் அப்படின்ற மெத்தட் தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ மீதி மற்ற மெத்தட் எல்லாமே செட் த்ரெட், கிரியேட் டெமான், மேக் டெமான், இது எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்றதுக்காக கொடுக்குற அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ செட் டெமான் அப்படின்ற நேம் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து டெமானை கிரியேட் பண்றதுக்கான மெத்தட். ஸோ ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 35ல வாட் ஆர் ஜெனரிக் மெத்தட்ஸ். ஜெனரிக் மெத்தடோடைய டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஜெனரிக் மெத்தட்ஸ் ஆர் மெத்தட்ஸ் டிஃபைன் இன் ஏ ஜெனரிக் கிளாஸ், இது கரெக்ட் கிடையாது. ஜெனரிக் மெத்தட்ஸ் ஆர் த மெத்தட் தட் எக்ஸ்டெண்ட் ஜெனரிக் கிளாஸ் மெத்தட்ஸ், இதுவும் தப்பு. ஜெனரிக் மெத்தட்ஸ் ஆர் மெத்தட்ஸ் that introduce their own type parameter. Generic methods are methods that take void parameter. இதுல பாத்தீங்கன்னா அது வந்து own type parameter. Genericsன்னு சொல்லி சில கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணிக்கணும், காமனா வந்து ஒரு பேராமீட்டர், ஒரு ஜென்ரலான ஒரு டைப்பை கிரியேட் பண்ணிக்கும். ஸோ சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 36ல
which of these type parameters is used for a generic method to return and accept any type of object. ஸோ உங்களுடைய ஜெனரிக் இந்த போன கொஸ்டின்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் ஜெனரிக் மெத்தடுடைய டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அது என்ன பண்ணிங்கன்னா ஓன் டைப் ஆஃப் பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒவ்வொரு டைப்புக்கு வந்து ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் வந்து கே ஃபார் கீ, என் ஃபார் நம்பர், டி ஃபார் டைப், வி ஃபார் வேல்யூ, இ ஃபார் எலிமெண்ட். இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நீங்க ஆக்சஸ் பண்ணணும். அப்போ டீன்ற டைப் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 37 இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். விச் ஆஃப் திஸ் டைப் பேராமீட்டர்ஸ் யூஸ்ட் ஃபார் ஜெனரிக் மெத்தட் டு ரிட்டர்ன் எனி அக்செப்ட் எ நம்பர். போன வாட்டி வந்து நம்ம என்ன பண்ணோம், டைப்பை யூஸ் பண்ணோம், அப்போ டி. இப்போ நம்பரை யூஸ் பண்றோம், அப்போ உங்களுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 38 வந்து பாத்தீங்கன்னா which of the following allows us to call generic method as a normal method. இப்போ நம்ம ஜெனரிக் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது காமனான ஒரு மெத்தடுக்கு இருக்கு. இப்போ வந்து அதை என்ன பண்ணணும், நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் டைப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் அந்த மெத்தட் வந்து கால் பண்ண முடியும். ஸோ வந்து இன்டர்ஃபேஸ், இன்னர் கிளாஸ், ஆல் த அபவ் இது எதுவுமே கிடையாது. டைப் இன்டர்ஃபேஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 39ல why are generics used? ஜெனரிக்கோடைய யூசேஜ் எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. மல்டி ப்ராசஸிங்காக கிடையாது. இந்த ஜெனரிக்ன்ற கான்செப்டுக்கும் த்ரெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ மல்டி ப்ராசஸிங் கிடையாது, மல்டி த்ரெட்டிங் கிடையாது, மல்டி டாஸ்கிங் கிடையாது. ஸோ இந்த பார்ட்டுக்குள்ளவே வந்து ஜெனரிக் வராது. ஜெனரிக்ன்றது ஒரு காமனான டேட்டா டைப்புக்காக ஜென்ரலா எழுதி வச்சுட்டு நீங்க எந்த டேட்டா டைப் வேணாலும் ரன் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அதனால என்ன அட்வான்டேஜ் வரும்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்டா டைப்னால வர அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணலாம், கம்பைல் டைம்லயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபைண்ட் எரர் அட் கம்பைல் டைம், டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 40ல பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை த டேர்ம் ஜெனரிக்ஸ். ஜெனரிக்கோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அது பேராமீட்டரைஸ்டு டைப். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஜெனரிக்ன்றது கிளாஸ் கிடையாது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிடையாது, இன்டர்ஃபேஸ் கிடையாது. ஸோ பேராமீட்டரைஸ்டு டைப்ஸ். ஸோ எல்லா டைப்புக்கும் வந்து இது காமனா இருக்கிறதால இந்த ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 41ல விச் ஒன் இஸ் மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த டயக்ராம்ஸ் பார்த்தோம். ஸோ சிங்கிள் ப்ராசஸ் கேன் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மெனி சோர்சஸ் கிடையாது. 2 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ரன்ஸ் சைமில்டேனியஸ்லி இதுவும் கிடையாது. டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் கேன் ஆக்சஸ் சேம் ரிசோர்சஸ் இதுவும் கிடையாது. 2 or more parts of single process run simultaneously. ஸோ இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மல்டி த்ரெட்டிங்னா சிங்கிள் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா பிரியும், அது ஒவ்வொரு பார்ட்டும் த்ரெட்னு சொல்லுவோம், அது பேரலா ரன் ஆகும் ஒரு ப்ராசஸர்ல. ஸோ இதுதான் வந்து மல்டி த்ரெட்டிங். ஸோ 2 or more parts of single process run simultaneously. ஸோ டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 42 which one is valid constructor for thread. த்ரெட்ல வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து என்ன கன்ஸ்ட்ரக்டர் வந்து வேலிடான கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ த்ரெட் உடைய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இது வந்து வேலிடான கன்ஸ்ட்ரக்டர். இது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. இன்டிஜர் ப்ரியாரிட்டி வந்து டைரக்டா இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரன்னபிளையும் இது மாதிரி டைரக்டா கால் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 43 which method must be defined when implementing runnable interface. ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம த்ரெட் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது எந்த மெத்தடை வந்து கண்டிப்பா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன் அப்படின்ற மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ரன்ன்ற மெத்தடுக்கு வந்து ஆர்குமெண்ட் இருக்காது. ஸோ பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 44 which will contain the body of the thread. நம்ம த்ரெட் ப்ரோக்ராமை நம்ம கிரியேட் பண்றோம், ரன்ன்ற மெத்தடை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிடுறோம். ஸோ இதுல த்ரெட்டுக்கான ஆக்சுவல் கோடிங்க எந்த மெத்தட்ல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன்ன்ற மெத்தட் தான் ஓவர் ரைட் பண்ணிருப்போம். ஸோ ஓவர் ரைடிங்கோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓவர் ரைடிங்ன்றது நம்ம ஓனான இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம என்ன பண்ணணும், அந்த மெத்தடுக்குள்ள நம்ம கொடுக்கணும். ஸோ ரன்னுக்குள்ளதான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த்ரெட் இருக்கும். ஸோ ரிமைனிங் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாம அது இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாம தான் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க. ஸோ ரன்ன்ற மெத்தடுக்குள்ள தான் உங்களுக்கு ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 45 dash provide a mechanism for collecting multiple threads in a single object. த்ரெட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து குரூப்பிங் பண்ற அந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெமான் கிடையாது. டெமான் வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்காக. சிங்க்ரனைசேஷன் கிடையாது. சிங்க்ரனைசேஷன் வந்து மல்டிபிள் த்ரெட்ல வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக. ஜெனரிக் கிடையாது. த்ரெட் குரூப். ஸோ த்ரெட் குரூப் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து குரூப் பண்ணி காட்டும். ஸோ டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர்.
Question number 46. How many constructors in a thread group? Thread groupல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 constructor வச்சிருக்காங்க. So மீதி எந்த ஆன்சருமே கிடையாது. டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்? A தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். Question number 47. Generic methods are used for. Generic method யூஸ் என்னன்னு கேக்குறாங்க. Garbage collection. இது வந்து டெமான் thread வந்து யூஸ் ஆகும். Abstract method கிடையாது. Multi threading கிடையாது. Same method can be used for different arguments. So இதுதான் வந்து generic method உடைய advantage. So D தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். Question number 48. Which one is not an inter-thread communication method? Inter-thread communication அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. ஸோ மல்டிபிள் த்ரெட் ரன் ஆகும்போது அது அந்த த்ரெட்டுங்களுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதுதான் வந்து இன்டர்-த்ரெட் கம்யூனிகேஷன். அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது வெயிட்ன்ற மெத்தட் கால் ஆகும். திரும்ப அந்த த்ரெட் வந்து வேக்கப் ஆகி வரணும்னா நோட்டிஃபை அல்லது எல்லா த்ரெட்டும் வேக்கப் ஆகி வரணும்னா நோட்டிஃபை ஆல் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட், நோட்டிஃபை ஆல் இது எல்லாம் தான் வந்து இன்டர்-த்ரெட் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ற மெத்தட்ஸ். ஸோ இதுல இல்லாத மெத்தட் பாத்தீங்கன்னா நாட் அண்ட் இன்டர்-த்ரெட் மெத்தட் இருக்காங்க. ஸோ இல்லாத மெத்தட் பாத்தீங்கன்னா ஸ்லீப். அப்போ பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 49. மெயின் ஃபேக்ட் அபவுட் வெயிட் அண்ட் ஸ்லீப் மெத்தட். இந்த 2 மெத்தட் பேஸ் பண்ணி இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. போத் ஆர் பிலாங்ஸ் டு டிஃபரெண்ட் கிளாஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து த்ரெட் கிளாஸ் கீழே வரும், இன்னொரு கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்ற கிளாஸ் கீழே வரும். ஸோ ஏ வந்து கரெக்டான ஆன்சர். பி பாத்தீங்கன்னா போத் ஆர் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ரெண்டுமே ஸ்டாட்டிக் மெத்தட் கிடையாது. ஒன்னு ஸ்டாட்டிக் மெத்தட், இன்னொன்னு வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். போத் ஆர் ரிலீஸ் லாக். இதுல ஒரு மெத்தட் தான் வந்து லாக் ரிலீஸ் பண்ணும். லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா போத் கிளாஸஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் ஸ்பெசிஃபைட் டைம். இந்த ஸ்லீப்ன்ற மெத்தட் கால் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், வேக்கப் ஆயிடும். பட் வெயிட்ன்ற மெத்தட் வந்து நோட்டிஃபை கால் பண்ணாதான் வந்து வேக்கப் ஆகும். ஸோ டி வந்து தப்பான ஆன்சர் தான். ஸோ இந்த பி, சி, டி எல்லாமே தப்பு. ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். Question number 50. Execution of multiple threads on a single CPU in some order is called. இதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீரியலைசேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நார்மல் டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்டா மாத்துற அந்த கான்செப்ட் தான் வந்து சீரியலைசேஷன். ஸோ இது கிடையாது. சிங்க்ரனைசேஷன்றது மல்டிபிள் த்ரெட் வந்து சேம் ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது சிங்க்ரனைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மல்டிபிள் ப்ராசஸிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட். ஸோ இதுவும் கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூலிங். ஸோ ஷெட்யூலிங் கான்செப்ட் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ மல்டிபிள் த்ரெட் வந்து உங்களுக்கு சேம் பர்டிகுலர் ஆர்டர்ல ரன் ஆகணும் அப்படின்னா அது ஷெட்யூலிங் அப்படின்ற கான்செப்ட் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 50 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திரும்ப ஒரு வாட்டி நீங்க அந்த ஆன்லைன் எக்ஸாம், இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைன் எக்ஸாமை நீங்க ரன் பண்ணி பாருங்க, அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர்ஸை ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதை நீங்க ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த 4th யூனிட்ல எந்த கான்செப்ட் கேட்டாலும் 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் த்ரெட், இந்த மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட், அந்த மல்டி த்ரெட்டிங்ல வர அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட், தென் ஜெனரிக் ப்ரோக்ராமிங், இந்த 3 கான்செப்ட்ல தான் வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே நம்ம இந்த 50 கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம், கவர் பண்ணிருக்கோம். அதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்க அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா 4th யூனிட் ரிலேட்டடா கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.